இந்த கொரோனா காலத்தில் ஊரடங்கு இருந்த சமயத்தில் இந்த கடற்கரை பகுதியில் இருக்கிற நேம்பியர் பிரிட்ஜ் அந்த பகுதியில் இந்த ஊரடங்கு தளர்வுலாம் கொடுப்பாங்க, வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துருந்தாங்க. அந்த சமயத்தில் அப்படி கூட்டம் கொஞ்சம் வரும்போது அந்த இடைவேளை விட்டு முகக்கவசம் போட்டுக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு காவலர்கள்லாம் எச்சரிக்கைலாம் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே களப்பணியில் வந்து காவலர்கள், மருத்துவர்கள், பத்திரிகையாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இந்த நேரத்தில் வந்து பெரிய அவங்க தான் நிஜ களப்பணியாளர்களாக வந்து இங்கே இருந்தாங்க. மருத்துவர்களுடைய காவலர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு வந்து. அப்படி இருந்த சமயத்தில் இந்த ஊரடங்கு தளர்வு சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது இந்த டபுள்ஸ் போனால் அல்லது வந்து இந்த மாஸ்க் போடாமல் போனால் ஒரு நாய் நேம்பியர் பிரிட்ஜில் துரத்தின்னு போய் எச்சரிக்கை கொடுத்துருக்குது. அவங்கள வந்து பின்னாடியே ஓடுறது, குறைச்சின்னு ஓடுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வண்டியும் போலீஸ் வாகனத்தையும் வந்து அது எதுவுமே குலைக்காது, அது பாட்டுன்னு கம்முன்னு இருக்கும். இதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காவலர் ஒருத்தர் பார்த்துருக்காரு உண்மையாகவே அந்த சமயத்தில். என்னடா அந்த நாய் வந்து கூட்டமாக போகிறவனை வந்து விரட்டி விடுது, கும்பலாக போகக்கூடாது இல்லைங்களா, இப்போது ஒரு 5 பேர் 4 பேர் சேர்ந்து போனால் விரட்ட ஆரம்பிச்சிருக்குது. அதே போல் வந்து இந்த ஓவர் ஸ்பீடில் போனால் அவனை பிடிச்சி பின்னாடியே ஓடி இருக்குது. ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்கும்போதோ, ஒரு போலீஸ் வாகனம் சைரன் வச்சு வாகனத்துடைய போலீஸ் வாகனம் வரும்பொழுதோ இந்த நாய் போய் அமைதியாக உட்காந்துருது அப்படின்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துருக்குது. என்னென்னா இந்த ஊரடங்கு சமயத்தில் மனிதனே வெளியே வராமல் மனிதனுக்கு உணவு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்த பொழுது விலங்குகள்லாம், அதுவும் தெருவிலங்குகள், தெருநாய்கள்லாம் என்ன பண்ணோம், இது மனிதனை நம்பி இருக்கிறது தானே. இப்படி இருக்கும் பொழுது அப்போது யார், இப்போ காவலர்கள் தானே வந்து பெரும்பாலும் வந்து பாதுகாப்பில் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுது, இந்த நாய் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு நாய் வந்து அந்த நேம்பியர் பாலம், அந்த கடற்கரை ஓரம், அண்ணா சதுக்கம், இந்த மாதிரியான ஏரியாக்களில் சுற்றிட்டு இருக்க ஒரு திருநாய் இது. அப்போ இந்த காவலர்கள்லாம் உட்காந்து அவங்க சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் அவங்க தானே பாதுகாப்பு இல்லை, அவங்க நாய் வந்துடுச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிடி போட்டிருக்காங்க. அவங்க சாப்பிட்ற பிஸ்கெட்டை வந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க. இப்படியா பழகி இவங்க யாரெல்லாம் அந்த சமயத்தில் மிரட்டுவாங்க, வந்து மிரட்டுறாங்க. இந்த கும்பலாக வரவங்களை வந்து ஏன் கும்பலாக வரீங்க போங்க அப்படின்னு சொல்கிறது. ஆம்புலன்ஸ் அப்போது எங்கே பார்த்தாலும், அதுவும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் அந்த சமயத்தில் வெறும் ஆம்புலன்ஸ் சவுண்டாங்க வந்து. அந்த சைரன் சவுண்டு கேட்டு அதுக்கு வந்து அந்த பேரிகார்டை எடுத்து விடுறது, அதுக்கு வழி விடுறது, இது எல்லாம் இந்த நாய் வந்து உன்னிப்பாக பார்த்துருந்துக்குது. இது நடந்த சம்பவம். அது இந்த பார்த்துருந்துக்குது. அதை வந்து இந்த ஊரடங்கு தளர்வு வரும்பொழுதெல்லாம் அது வந்து எச்சரிக்கை இது பண்ணிடுது, கவனிச்சிருக்குது பாருங்கள் வந்து ஒரு விஷயத்தை. அதுதாங்க ஒரு உன்னிப்பான ஒரு விஷயம் வந்து. இதுதான் வந்து ஒரு காவலர் கண்டுபிடிச்சிருக்காரு. அடடா, இதுக்கு வந்து நம்ம கூட இருந்தது பழகி நம்ம சோறு போட்டு நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் கவனிச்சிருக்குது. எவ்வளோ ஒரு உன்னிப்பான ஒரு விஷயம் பாருங்கள், எவ்வளோ ஒரு அறிவுள்ள ஒரு விலங்கு பாருங்கள் இதை அப்படின்னு. அதன் பிறகு அது செய்தியெல்லாம் கொண்டு வந்து, பத்திரிகை செய்தியெல்லாம் கொண்டு வந்து